Namaste. Greetings to all of you. Grandmaster Chova Kaksuvaloடைய Creative Transformation Golden Lotus Sutras on Spiritual Practice இந்த புஸ்தகத்திலிருந்து on conductivity அப்படிங்கிற டாபிக்ல வரக்கூடிய முக்கியமான செய்தி இன்னைக்கு என்னங்கிறத இப்ப பார்ப்போம். Invoke for the blessings according to your own religion. You need to realize that different paths lead to the development of the soul. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்காக சொல்லப்பட்ட செய்தி இது. ஆன்மீக முன்னேற்றம் அடையணும், கடவுளுடைய ஒருங்கிணைந்த நிலையை நீங்க அடையணும், ஆத்மாவோட முன்னேற்றத்துக்காக நீங்க முயற்சி எடுக்கணும் அப்படின்னா நீங்க மதம் மாற வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க எந்த மதத்துல இருக்கீங்களோ அந்த மதத்துல இருக்கக்கூடிய வழியை பயன்படுத்தியே நீங்க பிரார்த்தனை பண்ணலாம் அப்படிங்கிறது மாஸ்டர் சொன்ன செய்தி. மதம் உங்க ஆன்மீக பாதைக்கு உதவியா தான் இருக்கணுமே தவிர தடையாக்க கூடாது இல்லையா? அப்போ எல்லா மதத்தையும் மதிக்கக்கூடிய குணம் இருக்கணும். அப்போ இன்னொரு மதத்துல ஒரு சில மதங்கள் வழியாக நீங்க ஆன்மீகமா முன்னேற முடியும், மற்ற மதங்கள்ல இருந்தா முன்னேற முடியாது அப்படின்னு யாரும் நினைச்சிட வேண்டாம். இது மிக 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 முக்கியமான செய்தி கிராண்ட் மாஸ்டர் சொன்னதுல. இப்ப இன்வோக் பண்ணும்போது உங்க மத வழக்கப்படியே நீங்க இன்வோக் பண்ணுங்க உங்க ஆன்மீக வளர்ச்சிக்கு. ஒரு ஆத்மா அந்த மிக உயர்ந்த நிலையை அடையிறதுக்கு, கடவுளுடைய இணையக்கூடிய அந்த பிரார்த்தத்தை பெற்று அந்த பரமஹன்ச நிலையை அடையிறதுக்கு ஒரு வழி இருக்க வாய்ப்பு கிடையாது, பல்வேறு வழிகள் இருக்கு. அந்த பல்வேறு வழிகள் இருக்கிறதுனால அந்தந்த மதத்துக்கு எந்தெந்த இடத்துல நீங்க இருக்கீங்களோ உங்க வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி, உங்க மத வழிபாடுகளுக்கு ஏத்த மாதிரி, மதமே இல்லை எனக்குன்னு பேசக்கூடிய ஆளா இருந்தா கூட ஆன்மீக ரீதியா முன்னேறதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களால சாதிக்க முடியும். இதுக்காக நீங்க மதம் மாற வேண்டிய அவசியம் கிடையாது. இது மிக ஆழமான உண்மை. ஆத்மா முன்னேறதுக்கு ஒரு வழி கிடையாது, பல்வேறு வழிகள் இருக்கு. ஆனா இணையக்கூடிய இடம், அடையக்கூடிய இடம் பல்வேறு இடம் கிடையாது, ஒரே ஒரு இடம் தான். எப்படினாலும் நீங்க எந்த வழி போனாலும் அல்டிமேட்டா மனிதர்களா பிறந்த நாம் மாமனிதர்களாகியே ஆகணும். பரமஹன்ச நிலையை ஒவ்வொரு மனிதனும் அடைந்தே ஆக வேண்டும். அதுக்கு ஒரு வழி இருக்க முடியாது. அந்த ஆத்மாவோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி, பயிற்சிக்கு ஏற்ற மாதிரி, முன்னேற்றத்துக்கு ஏற்ற மாதிரி வழிகள் பல இருக்கு. இதை குறிச்சு வச்சுக்கலாம். விஷ் யூ a great day. நமஸ்தே.